தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் 2026-29 வந்து நடக்க இருக்கிறது. பிப்ரவரி 22. ஸோ அது சார்பாக நான் முரளி என்ற ராமசாமி என்கிற முரளி ராமநாராயணன் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். மூன்றாவது முறையாக தலைவர் வேட்பாளராக போட்டியிடுறேன். 2006-2011 வரைக்கும் இருந்த என் தந்தையார் ராமநாராயணன் அவர்கள் தலைவராக இருந்த இந்த சங்கத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுடன் ஐயா அவர்களுடன் இருந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கு, இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பல நன்மைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்று வந்து இப்போ இருக்கும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறைக்கு பல நன்மைகளை வந்து கொடுத்துருக்காங்க. பயனூரில் வந்து ஒரு அடுக்குமாடி வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் ஜிஓ வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படத்தை எடுத்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்களும் பெரிய உதவியாக அது இருந்தது. அது இல்லாமல் இன்று படப்பிடிப்பு வந்து வேறு மாநிலங்களுக்கு போய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய படங்கள் எல்லாருக்கும். அதனால் தயாரிப்பாளர்களுக்கு செலவுகள் பட்ஜெட் அதிகமாகிட்டே வருது. அதை குறைக்கணும்னு நாங்கள் கேட்டதுக்கு இங்கே வந்து குந்தம்பாக்கத்தில் 153 ஏக்கர் நிலப்பரப்பில் 500 கோடி அளவில் ஒரு ஸ்டுடியோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அதை வந்து இருந்த பழைய இதை வந்து புதுப்பித்து இன்று நிறையா ஃப்ளோர்கள் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ படப்பிடிப்புகள் இங்கே இருக்க தயாரிப்பாளர்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கு இங்கே வந்து செய்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆணையிட்டு அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்கும் எங்கே படப்பிடிப்பு நடந்தாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து 2006-11 வந்து என் தந்தையார் பண்ணதை வந்து 2026 வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக ராமநாராயணன் அணி என்ற பேரில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேரர் மொத்தம் 7 பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் 26 பேரையும் வந்து இங்கே வேட்பாளராக வந்து அறிமுக கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இதுலேருந்து பிரச்சாரங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தயாரிப்பாளர்கள்ட்ட ஆதரவு கேட்டு பண்ண இருக்கிறோம். வெளி ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லார்ட்டையுமே வந்து எங்களோட பிரச்சார பயணம் வந்து தொடங்கும். ஸோ அதுக்காக இந்த கூட்டம். நன்றி, வணக்கம். சார், இப்போ தணிக்கை குழு 2 படங்களுக்குமே வந்து இன்னும் சான்றிதழ் வழங்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதாவது ஜனநாயகன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, நம்ம பராசக்தி வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் அதுக்கான என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்யறாங்களா? இது குறித்து நீங்க அதிகாரிகள்கிட்டயோ அல்லது வந்து அரசுகிட்டயோ பேசுவீங்களா? இதுல வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணும். தணிக்கை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஒரு 15 நாள் முன்னாடிக்குள்ளே ஒரு சில ரெப்ரசன்டேஷன், ஏன்னா அவங்க வந்து நிறையா சிஸ்டம் மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய சிரமங்களை இப்போ வந்து ஒரு மாதம் முன்னாடி வந்து பேன் இண்டியா படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள்லையும் சென்சார் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரும்போது அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா இதனால் எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது, இயக்குநர்கள் வந்து அதை நேர சூழ்நிலையை கருதி அவங்க சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் சென்சாரை பண்ணிவிட்டு எல்லாரோடைய ப்ரெஷரையும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகணும். இப்போ வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் ஃபாரினில் ரிலீஸ் பண்ணணுன்னா 21 நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டியது இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து நம்ம வந்து இயக்குநர்கள்ட்டேயும் வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க, இந்த டைம் ஃப்ரேம் வரும். அதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு எடுக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து
இன்றைக்கி சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது இல்லாத பட்சத்தில் அதை ஹோல்டு பண்ணுறாங்க. அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள படங்களாக இருந்தால் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அது 100% வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அது வந்து இயக்குனர்கள் மற்ற அவங்க வந்து தயாரிப்பாளர்களை எண்ணி வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 படங்களில் வந்து ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து முடிஞ்சதாக கேள்விப்பட்டோம். அது சீக்கிரம் வந்து இந்த விஷயத்திலேயே கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் தரப்பு அப்படின்னா, சென்சார் போர்டு சொன்ன சேஞ்சஸை நாங்கள் வந்து பண்ணிட்டோம், யூஏ வாங்குறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். குறிப்பாக 27 கட்ஸ் சொன்னாங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடியும் நாங்கள் 9 நாள் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் 5ஆம் தேதி இரவு தான் அதுக்கான அந்த மெயில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால தாமதம் ஏன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையே சொல்ல போனால் சார், அது வந்து அவங்களுக்குள்ள மெயில் கான்வர்சேஷனில் இருக்குது. நாங்கள் அதில் வந்து சொல்ல இப்போ வந்து அது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இல்லை 27 கட்டு வந்து சொல்லியிருக்காங்க, அதை மாற்றம் நாங்கள் வந்து பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இருந்தபோதும் இந்த மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தும்? இதுக்கான காரணம் என்ன? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் சார், தயாரிப்பாளருக்கு பெரிய சுமை தான் சார். ஆனால் அதில் என்ன இந்த படத்துடைய பிரச்சனைகளுக்கு என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதோடைய டீட்டெயிலாக தெரியாது. ஏன்னா இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அவங்க ஏன் கொடுக்கலைங்கிறத அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். எங்களுக்கு உண்மையாகவே அதை பற்றி தெரியல. சங்கத்தில் வந்து போட்டியிடுறீங்க, தலைவராக இருந்திருக்கீங்க 2 முறை, அதனால அது வந்து கேட்குறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சங்கமாக ஏன் இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களா? அதுக்கான முயற்சிகள் நடந்ததா இல்லை எடுப்பீங்களா? சங்கமாக நாங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு ரெகுலராக சென்சார் போர்டு மட்டும் இல்லை சார், எனி ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நாட் ஓன்லி சென்சார், இதுக்கும் டாக்ஸேஷன் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சங்கத்துடைய வேலை அந்த இதில். ஆனால் அது இன்டர்னலாக என்னென்ன ஒரு படத்துக்குள்ள பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது. நாங்கள் இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக சங்கம் வந்து எல்லாத்தையும் பேசுவோம். ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை, அதை நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து அதோட சுமை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான். அது வந்து நாங்கள் வந்து ஆணிதரமாக ஒத்துக்கிறோம். ஏன்னா இதில் பாதிப்புகள் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் போகலைங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் பார்ட்லேருந்து போயிடுது சார். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. நாள் தள்ளுனாவே பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. ப்ரொடியூசர் தாங்க, ப்ரொடியூசரு. நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கேட்கணுன்னா நம்ம வந்து அதை பேசணும், அது வேறு மாதிரி போயிடும் சார். அது கிடையாது, அது வேறு மாதிரி போயிடும். அவரை பற்றி பேசலை, எல்லா ப்ரொடியூசரும். நானே விஜய் சார் வச்சு படம் பண்ணேன், அதே சென்சார் இஷ்யூஸ் எனக்கும் வந்துச்சு, நானும் ஃபேஸ் பண்ணேன். ஓகேங்களா? அது வந்து அது என்ன இண்டிவிஜுவல் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா அது கிடையாது சார். உண்மையாகவே அதில் எதுவுமே கிடையாது. இது படத்துக்குள்ளே இருக்கிற சீன் பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டு சும்மாலாம் நிப்பாட்டிட மாட்டாங்க. அதில் என்ன இருக்குங்கிறது அவங்க பார்த்தா அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இருக்க விளக்கங்கள் அவங்களுக்கு மட்டும்தான், அது வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க. எவ்ரிதிங் அது வந்து ஏன்னா ஒரு படம் முடிஞ்ச கட்டு கொடுத்து முடித்த உடனே அதை கட்டை திருப்பி பார்ப்பாங்க. கட்டு கொடுத்து பார்த்த உடனே அதை நம்ம வந்து அதோடைய காப்பி இன்னொன்று கொடுக்கணும், கட் பண்ணி ஒரு காப்பி படம் ஃபுல்லாக கொடுக்கணும். அதை சீல் வச்சு உள்ளே வச்சுப்பாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு காப்பி இருக்கும், நீங்கள் இது பண்ணது. இது வந்து ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை வந்து எல்லாருக்குமே தான் சமம் தான், அதில் ஒன்றும் இது கிடையாது. இதில் இருக்க பிரச்சனைகள் உள்ளே இருக்க என்ன பிரச்சனைகள் கொடுக்கலைங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சொல்லப்படுறது. 2 முறை நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஆனா இந்த 3வது முறை வந்து இவ்வளவு போட்டி ஏன்? ஏன்னா நீங்க அப்ப வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க எப்படி அதை கடந்து போக போறீங்க? குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கடக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். 2 முறை போட்டிங்கிறது இந்த வாட்டி என்ன சூழ்நிலைகள் வந்து ஒரு வருட கால சங்கத்துடைய செயல்பாடுகளில் பார்க்கும்போது இருக்குது. இன்னொன்று வந்து போட்டிகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு தேர்தல்னு வந்துட்டால் எல்லா அமைப்பில் எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனால் போட்டின்னு வந்து அது வரும், தேர்தலுங்கிறது போட்டியாக தான் வரும். அதை வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதானே தவிர 3வது வாட்டி நிற்கிறதுக்குள்ளது வந்து நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து பையனூரோட இடம் வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜிஓ பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வீடு கட்டும் திட்டம் ஒன்று பெண்டிங் இருக்குது. சில இது வந்து இதில் இருக்குது.
அதை வந்து கொஞ்சம் முழுமையாக்கணும். இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. பெப்சியோட ஒரு பிரச்சனைகள் நிறையா தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது. அது வந்து ரொம்ப அதிகமாக போய்கொண்டு இருக்குது. அது பெப்சியோட பிரச்சனைகள். அதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம இருந்து அது பண்ணணுன்றத எண்ணத்தில் நம்ம 3வது வாட்டி நிற்கிறேங்க. சுரேஷ் காமாட்சி வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சார். அது நீங்கள் விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து சரியா ஒரு எங்களை வழிநடத்த மாட்டாங்க, அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் சேஃப்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறார். அது ஏதாவது விளக்கம் கொடுங்க. இல்லை சார், என்னென்னது ஸ்பெசிஃபிக்காக என் பேரை சொல்லி சொன்னாரா? சங்கம்னு சொன்னாரா? சங்கம் தானே சொன்னார். அது சொல்கிறேன் சார். அவரும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கத்தில் பொறுப்பாக இருந்தார். அப்போல்லாம் பேசாதவர் இன்றைக்கி அதை விட்டு வந்தோடனே நம்மள்கிட்ட பேசுகிறார். சங்கமாக அதில் நிறையா சங்கம் வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். திரையரங்கு உரிமையாளர் அசோசியேஷனோட நாங்கள் பேச்சுவார்த்தைகள் பண்ணி சிறு முதலீட்டு படங்களுக்கு கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அளவு வந்து கூட்டம் வர்றதை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான இதில் இருக்கும். இதில் வந்து நிறையா ரொம்ப டீட்டெயில் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓடிடி தளங்களோட பிரச்சனைகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. திரையரங்குகள் வந்து 8 வாரம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து 4 வாரத்தில் போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் முதலீடு பண்ணுறோம். திரையரங்குகளில் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனால் 1 வாரம் 2 வாரத்துக்கு அதிகபட்சம் பெருசாக போனால், பெரிய படங்கள் வந்து பெருசாக ஓடுது. சிறு படங்கள்லாம் 1 வாரத்தில் எடுத்துடுறாங்க. நிறையா படங்கள் வர்றதுனால ஓடிடி வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும், நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம். அவங்களுடைய பாதிப்பை வந்து 8 வாரம்னு கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுல அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது சார். அதில் இருக்குது திரையரங்கு பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதான் தமிழ்நாட்டில இருந்து வடநாட்டில இருந்து வந்து சொல்றாங்க. அதுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு வாய்ப்பு திறக்கவே இல்லையே, ஏன் ஒரு தமிழ் படத்தை ஓபன் பண்ண முடியல? எலெக்ஷன்ல எல்லாம் வரைக்கும் சொல்லி நாங்களும் அவர்கிட்ட கேட்டோம். சுரேஷ் காமாட்சி கிட்ட நாங்க கேட்டது, உங்களுக்கு வடிக்கும் போது வந்து கேட்டீங்களா இதே மாதிரி எத்தனை படங்கள் போடல, அப்பயே எங்க போனீங்கன்னு கேட்டோம். அப்போ அவர் சொல்றது இதான். ஆனா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஒரு வடநாட்டுல இருந்து வந்திருக்க பிவிஆர் சட்டம் போடுது, அதுக்கு வாயை மூடிட்டு தலையாட்டிட்டு இருக்குதா சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்? சங்கம் இதெல்லாம் இல்லை சார். பிவிஆர் வடநாடு இதுன்னு வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்க பிவிஆர் வடநாடாக இருந்தாலும் இங்கே இருக்கிற தியேட்டர் வந்து முன்னாடி வந்து நம்ம ஆட்களில் இருந்தது. அது வியாபாரம், அது வேறு சார். அவங்க வந்து அதோடைய ஓனர்ஷிப் கார்ப்பரேட்டுங்கிறது மாறிட்டு வருது. இந்த சல்லியர்களை வந்து போட மாட்டோன்னு சொன்னதுக்கு இப்போ தான் நான் அதுக்கு தான் அதிலே சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதிலே இருக்குது. ஓடிடி பிரச்சனைகளும் சேர்ந்து வருது. அது எல்லாமே வந்து கலக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தியேட்டர் அசோசியேஷன் இருக்காங்க. அதெல்லாம் நிறையா அவர் வந்து அதை வந்து பிவிஆர்னு ஒரு இதை மாற்றிட்டார். ஏன் பிவிஆரை தவிர தேட்டர் இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1100 தேட்டர்கள் இருக்குது. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பிவிஆர் எவ்வளோ இருக்குது? 150 தேட்டரு 150 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? மீதி இருக்கிறதுல போடலாம்ல. அதில் அதுக்கு ஏன் வந்துச்சான்னு யாராவது கேட்டோமா? அதில் பிவிஆரை நான் சப்போர்ட் பண்ணி சொல்லலை. உண்மையாகவே படம் தேட்டருக்காரங்க கொடுத்துருக்கணும். அதில் இருக்க பிரச்சனைகள் திசை மாதிரி போயிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது சார். சார் கியூபுன்னு உங்களுக்கு வந்து கியூப் மட்டும் இல்லை சார். மொத்தம் வந்து 8 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க சார். கியூபு, சோனி, அந்த மாதிரி யூஎஃப்ஓ 8 ப்ரொவைடர்ஸ் இருக்கோம். நம்ம கியூப் வந்து நிறையா தேட்டர்களில் அவங்களோட ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கனால நம்ம கியூபை பற்றி பேசுகிறோம் சார். அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சின்ன படங்களுக்கு வந்து நான் முதல் வாட்டி இந்த சங்கத்துக்கு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அப்போ 12,500 ரூபா இருந்ததை வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு 3,500 ரூபா ஒரு வாரத்துக்கு, நான் 28 ஷோக்கு 3,500 ரூபான்னு நான் பேசி இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மெம்பர்களுக்கு வேணும்னு சொன்னது போக இன்றைக்கி இருக்கிற அத்தனை அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கும் அது அவங்க கொடுக்குறாங்க. சிறு முதலீட்டு படங்களுக்கு 3,500 ரூபாவும் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசி அதை இப்போ நாங்கள் பேசி அதே 3,500 ரூபா ரீரிலீஸ் படங்களுக்கு நாங்கள் குறைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதை வந்து டோட்டலாக வேவ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சார். இதுதான் சங்கமாக நாங்கள் வந்து இப்போதைக்கு இது மூவ் ஆகி போயிட்டுருக்குது.
இன்னும் ஒரு வருஷத்தில் அதை ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் போட்டிருக்காங்க தேட்டருக்காரங்க, நாங்கள் வந்து கட்ட மாட்டோன்னு பேசணும், ஸ்ட்ரைக் ஆனோம். ஆனால் ஒரு இடத்துல இந்த பிரச்சனைகளை ஸ்ட்ரைக்கு பிரச்சனைகள் இதே பேசிகிட்டு இல்லாமல் ஒரு இடத்துல முடிவு கொண்டு வர்றதுக்காக மொத்தமாக எப்போ வந்து இது பண்ணணும். ஏன்னா இது வந்து எனக்கு முன்னாடி இருந்த தலைவராக விஷால் இருக்கும்போது இது நடந்தது. அப்போ அவர் ஒன்று பண்ணாங்க, ஆனால் அந்த டைமில் பிரச்சனைகளில் அதை முடிவு கொண்டு வர முடியல. இல்லைன்னா அன்றைக்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் அதை தொடர்ந்து கொண்டு வரோம் சார். பெப்சி தான் வந்து டோட்டலாகவே நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ சாத்தி சப்ளமணி வந்து அந்த டீமில் போயிட்டு பேசுகிறாரு. இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? அவங்க ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க சைடு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க சைடில் ஜெயிச்சா அவங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க? புரியவே இல்லை எங்களுக்கு சார். நீங்கள் ஆர்கே செல்வம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர் வந்து நிற்கிறாரு, பதில் சொல்கிறேன் இவங்க ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவாங்க சார். இங்கே வந்து இது வந்து எலெக்ஷனோட முடிஞ்சிடும் சார். எலெக்ஷனோட முடிஞ்சிடும். ஆர்கே செல்வமணி அவர்கள் இதில் வந்து தலையிடவே கூடாது. அவர் வந்து தயாரிப்பாளராக நான் வந்தேன்னு பேசியிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு பெப்சியின் தலைவராக 3 முறை 10 வருஷமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட அடையாளம் வந்து ஒரு பெப்சி தலைவர் தான். இதுக்காக தான் நான் வந்து 3வது முறையாக நிற்கிறேன். நான் அது வந்து ஏன்னா பெப்சி அவர் வந்து இதில் தலையிட்டு இந்த சங்கத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, தொழிலாளர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்கிறத நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியுது. அதுக்காக தான் நாங்கள் இந்த 3வது நிற்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இது எல்லா தயார்பாட்டையும் சொல்ல இருக்கிறோம் சார். அதான் சார். மேடையில் பேசும்போது சொன்னாரு, எங்க வீட்டு பிள்ளையில ஒரு எம்ஜிஆர் கோலையா இருப்பாரு, அந்த மாதிரி செகண்ட் பர்சன் வீடு கொண்டு இருந்தாரு. யாரெல்லாம் உங்களை கோலையா வச்சிருந்தாங்க, ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க? அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்து அவர்கிட்ட கேளுங்க சார். புரியறதுக்காண்டி சொன்னார்ப்பா. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். இல்லை இல்லை அப்படி இல்லை. இல்லை சார். இல்லை அவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து அப்படி சொல்கிறாரு. நாகரிகம் கருதி நிர்வாகத்தில் வந்து நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத வந்து கடைப்பிடிக்கும் போது கோலைங்கிற பேர் வந்துச்சுன்னா ஏற்றுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எதையுமே அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு இன்றைக்கி வரைக்கும் அடுத்த ஜெயிச்சு நாங்கள் வரோமோ அவங்க வராங்களா, அடுத்த பாடி வர வரைக்கும் இப்போ இருக்கிறவங்க தான் நிர்வாகத்தில் நாங்கள் இன்னமும் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் சங்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, சேர்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த டிசிஷன் வந்து துறைக்கு, இது வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம் சார். அதுதான். தயாரிப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட சார். சார் கண்டிப்பாக குறைக்கணுங்கிறத நாங்களும் கேட்குறோம். இல்லை சார், 2 பதிலாக சொல்கிறேன் சார். ஒன்று வந்து நீங்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து தப்பு தருவாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லாஸ் ஆச்சுன்னா உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இருக்காங்க. அஜித் சார் வந்து ஒரு இதானோடனே சத்யஜித் தியாகராஜன் சாருக்கு இன்னொரு படம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. விஜய் சார் வந்து அவர் வரும்போது கொடுப்பாரு. அதெல்லாம் ஓகே சார். அவர் என்ன அடுத்தது என்னென்னு அவருடைய பயணம். அதே நேரத்தில் நாங்கள் நடிகர்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ரெவன்யூ ஷேரிங்கில் வாங்கங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நடிகர் சங்கத்திட்டையும் இதை வந்து பேசி வச்சுருக்கோம். ஸோ அவங்க நடிகர் சங்கமும் ஒருத்தரோட சம்பளத்தை நாங்கள் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்போது தான் சம்பளம் ஏற்றுறது இறங்குது. மேக்ஸிமம் வந்து இன்னொன்று நாங்கள் முக்கியமாக கேட்குறோம், தமிழ்நாட்டில் இருக்க தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக டேட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி போயிட்டாங்க. அந்த இடத்த நீங்கள் சம்பளத்தை பார்த்தீங்க, அதை தாண்டி அவங்க அங்கே போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பாருங்கன்றதை நாங்கள் வந்து சங்கத்தோட கேட்டுக்கிறோம். இந்த பத்திரிகை வாயிலாகவும் கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார்.